இப்படிலாம் இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. உங்கள் பிரைடு தான் எனக்கு உங்களை ரெஃபர் பண்ணாங்க. உங்கள் ஒர்க்லாம் பார்த்தேன், ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால என்னோட மேரேஜ்க்கு நீங்கள் தான் எனக்கு மேக்கப் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேக்கேஜ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகே நான் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ட்ரையல் மேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பே பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன அட்வான்ஸ் பேமெண்ட்டில் அகைன் 2 டேஸ்க்கு அப்புறம் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாதி பேமெண்ட் தான் பண்ணாங்க. நானும் கிளைண்ட் மேலே இருந்த நம்பிக்கையில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரையல் மேக்கப்புக்கு நான் ஒரு டேட் சொன்னேன். அவங்க அந்த டேட்டில் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. செகண்டாக ஒரு டேட் சொன்னேன். அதுலேயும் அவங்க அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தேர்டாக கிளைண்ட்டே ஒரு டேட் சொன்னாங்க. ஆல்ரெடி 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. தேர்ட் டைமும் கேன்சல் ஆகிடக்கூடாதுன்னு அந்த டேட்டுக்கே நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். இன்ஃபேக்ட் ட்ரையல் மேக்கப் போகும்போது எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போவே எனக்கு இது சரியாக படலை. பட் கிளைண்ட் எனக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு கொஞ்ச நேரத்துலேயே அகைன் கிளம்பி கிளைண்ட்டோட பிளேஸ்க்கு நான் ரீச் ஆகிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் கிளைண்ட் வந்து காஸ்ட்யூம் ஜுவல்லரி இது எல்லாமே எனக்கு போட்டு தான்க்கா மேக்கப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி ஓகே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மேக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் லுக் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசினாங்க. இவ்வளோ ஹாப்பியாக பேசின கிளைண்ட்டு அடுத்ததாக என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.